பொதுவாவே நோய் அப்படியே முடியாம இருக்கு அப்படின்னாலே, நான் முதல்ல செய்யற விஷயம் வந்து உணவு குடுக்கறதுக்கான ஏற்பாடு தான் பண்ணுவேன். அ இப்போ என் வீட்ல வந்து நான் நாய்களுக்கு 200 நாய்களுக்கு சாப்பாடு போடுறத தாண்டி, அ 24 மணி நேரமும் என்னோட அடுப்புல இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும். பால் இருந்துகிட்டே இருக்கும் வீட்ல. குழந்தைங்க இருக்கிற வீட்ல எப்படி பால் இருக்குமோ, அதே மாரி என் வீட்ல எந்த நேரமுமே பால் வச்சிருப்பேன். 24 மணி நேரமும். அதே மாரி ஈரல் வச்சிருப்பேன். ஈரல் வந்து வச்சிருப்பேன். ஏன்னா, எந்த நேரமும் நாய்களுக்கு உடம்பு முடியாம போகும். முதல் வைத்தியம் அவங்களுக்கு சாப்பாடு தான். நீங்க ஆஸ்பத்திரிகள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட, நல்ல பெரிய ஆஸ்பத்திரிகள்ல ஒரு டப்பாவுல வந்து ஈரல் வச்சிருப்பாங்க. ஒரு நாய் வந்து வைத்தியத்துக்கு வரும்போது, அந்த நாய்க்கு முதல்ல ஈரல் குடுத்து பார்ப்பாங்க. ஏன் அது ஈரல் குடுத்து பார்க்குறாங்கன்னா, அந்த ஈரலை அது விரும்பி சாப்பிட்டுச்சுன்னா, அது சாப்பிடுற நிலையில இருக்குது. சாப்பிடுற நிலையில இருக்கிற எந்த உயிரினத்தையும் காப்பாத்த முடியும். உணவு தான் மருந்து. அது அந்த இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு என்ன, "அப்பா அண்ணன் தண்ணி இறங்கலப்பா" அப்படின்னுவாங்க. அண்ணன் தண்ணி இறங்குறது நின்னு போச்சான்னா, மனுஷனவே உயிரோட இருக்க மாட்டான். அதே தான் விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும் எல்லாத்துக்கும். அப்ப அண்ணன் தண்ணி இறங்கணும். அப்போ அண்ணன் தண்ணி எல்லாம் நிறுத்துனா போது கூட, அது ருசியான ஒரு விஷயம் உணவு கிடைச்சா அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி அந்த ருசியான உணவு தான் நாய்களுக்கு கோழி ஈரல். அந்த கோழி ஈரல சாப்பிட்டுச்சுன்னா, அது அதை நம்ம உணவு குடுத்து, அதுக்கு மேல மருத்துவம் குடுத்து அத காப்பாத்த முடியும். அதுக்காக தான் அந்த ஈரல் வச்சிருக்கேன். அது நான் எப்பவுமே வச்சிருப்பேன். இப்ப நான் உடனடியா அந்த ஈரலும், பாலும் எடுத்துக்கிட்டு, நான் அந்த அவர் சொன்ன அந்த இடத்துக்கு போனேன். அங்க போய் பார்த்தோம்னா, எந்த ஒரு அசைவு இல்லாம ஒரு நாய் படுத்திருக்கு. அது வீட்ல வளர்த்த நாய். வயசு மூப்பு காரணமாவும், அதோட தோல் நோய் காரணமாவும் அத வந்து தெருவுல விட்டுருக்காங்க. அது எங்கருந்து வந்துச்சோ தெரியல. இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற நாய் அது இல்ல. அப்போ ஏதோ வந்து அங்க நடக்க முடியாம விழுந்துருச்சு. மயங்கி விழுந்துருச்சு. அப்போ நான் அந்த ஈரல எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சேன். அது சாப்பிடுமான்னு நம்பிக்கை இல்ல. ஆனா, அது அந்த ஈரல் படுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. அந்த ஈரல் மொத்தத்தையும் சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்ட பிறகு ஒரு பெரிய ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு அதுல நான் ஊத்துனேன். அவ்வளோ பாலும் குடிச்சிருச்சு. குடிச்சிட்ட உடனே, அது சரி இருக்கட்டும். அது பசியில தான் இருக்கு. அப்படின்னு நான் சொன்னா, நம்பவே முடியாத ஆச்சரியம். அது எழுந்து நின்னுடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்களேன். பசி அது எவ்வளோ தொலைவுக்கு பாடாப்படுத்தி, பசி மயக்கத்துல ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்கு. அதுல அந்த வீட்டுக்கு அந்த பிளாட்ஸ்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். பசி மயக்கத்துல விழுந்த நாய அடிச்சு விரட்டாம, தூக்கி போடாம, அந்த இடத்துல நம்மள கூப்பிட்டு வச்சு பார்க்க சொன்ன அந்த பிளாட்ஸ்காரங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்போ பசின்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கொடுமையானது. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.